நெடுந்தூரம் போனேனோ நாகமுனிகளை போலே. வந்தது பகவான் என்று உணர்ந்து அவ பின்னாடி ஓடி போனேனா நாகமுனிகளை போலே. நெடுந்தூரம் போனேனோ நாகமுனியை போலே, அனந்தபுரம் புக்கேனோ ஆள வந்தாரை போலே. அனந்தபுரம் புக்கேனோ ஆள வந்தாரை போலே. ஒரு முறை ஆளவந்தார் என்கின்ற யமுனை துறைவர் யாமுனாச்சாரியர் எதிர்க்க ஒரு அரையர் சுவாமி அபிநயம் பிடிச்சிருக்கார். அரையர் சேவை, அரையர் சேவைன்னு பேர். அதுல வரி வந்தது, படமுடை அரவில் பள்ளி பயின்றவன் பாதம் காண நடவினோ நமர்கள் உள்ளீர் நாம் உமக்கரிய சொன்னோம். அதாவது பகவான் அனந்தபுரத்துல, திருவனந்தபுரத்துல இருக்கக்கூடிய அனந்த பத்மநாபன் பேர் பெருமாளுக்கு ஆழ்வார் அனுபவிச்சு வர அரையர் சேவர் இல்ல, அந்த அரையர் சொல்றார் நடவினோ, நடந்து போ நடந்து போன்னு ஆழ்வார் சொல்ற மாதிரி இருக்கு. ஆளவந்தாருக்கு தோணிவிட்டான், ஓஹோ நம்மளதான் சொல்றாரோன்னு. அதனால இந்த இடத்துல என்ன பண்ணாரா, உடனே இவர் திருவனந்தபுரத்துக்கு நேரே நடந்து சென்றாராம் ஆளவந்தார். இப்ப நான் பாடுறேன்னு வச்சுக்கோ, வெங்கடாச்சல நிலையம் நன்னா நீங்க தாளம் போட்டுட்டு நன்னா இருக்குன்னு சொல்லிட்டு அது போயிடுவேன். உடனே ஓஹோ ஒருவேளை என்ன திருப்பதிக்கு வர சொல்றாரோ, நீங்க என்ன விட்டுட்டா போயிட போறேன். அப்படி இல்ல, ஆழ்வார் அப்படி இல்ல, திருவனந்தபுரத்துக்கு நடவினோன்னு அந்த அரையர் சுவாமி பாடின உடனே ஒருவேளை ஆழ்வார் நம்மளதான் இப்ப கிளம்பி போக சொல்றாரோன்னு உடனே கிளம்பி போயிட்டார். கிளம்பி போனதுல என்னாச்சு, அஷ்டாங்க யோகம் யோக ரகசியம் சம்பிரதாயத்துக்கு கிடைக்காமலே போயிடுது. ஏன்னா இதை கத்து கொடுக்கிறேன்னு ஒருத்தர் சொன்னார், குருகை காவலப்பன் பேர். அந்த குருகை காவலப்பன் கத்து கொடுக்கிறேன்னு ஒரு விட்டுட்டு போயிட்டார். திரும்பி பார்த்தா அதுக்குள்ளே குருகை காவலப்பன் பரமபதித்து விட்டார். அதனால இந்த ஆளவந்தாரை பத்தி சொல்லும் போது சொல்றார், அனந்தபுரம் புக்கேனோ ஆளவந்தாரை போலே, திருவனந்தபுரத்துக்கு உடனே சென்றேனோ ஆளவந்தாரை போலே, கடலோசை என்றேனோ பெரிய நம்பியை போலே. ஞாபகம் வச்சுக்கோங்க, ராமானுஜருக்கு ஆச்சாரியன் பெரிய நம்பிகள் என்று பெயர். பெரிய நம்பிகளுக்கு ஆச்சாரியன் ஆளவந்தார். ஆளவந்தார் கீழே வாசகர், சுவாமி நீங்க சொல்றதெல்லாம் புரியுது, டக்கு டக்குன்னு இவ்வளவு பேர் சொல்றீங்களே, கொஞ்சம் நீங்களும் கூடவே உபன்யாசத்தை டக்குன்னு ஃபாலோ பண்ணி வந்தேன்னா நல்லா இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வண்டிக்கு என்னாச்சோ காலணிக்கு என்னாச்சோ அப்படின்னு நினைச்சுட்டேன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால ஆளவந்தார், ஆளவந்தாருடைய சிஷ்யர் பெரிய நம்பி, பெரிய நம்பி சிஷ்யர் ராமானுஜர். ஆளவந்தாருக்கு இன்னொரு சிஷ்யர் இருந்தால் மாரநேரி நம்பி என்று பெயர். இந்த மாரநேரி நம்பி என்கின்றவர் மாரநேரிங்கிற கிராமத்தை சார்ந்தவர். அவர் பிராமணர் அல்லர். ஆனா ஆளவந்தாருக்கு சிஷ்யர், ரொம்ப ஆளவந்தாருக்கு பிடிச்ச சிஷ்யர். ஆனா ஏனைய சிஷ்யர்கள் பிராமணர்களாக இருந்தவா மனசுக்குள்ள நினைச்சுட்டாலும் எதுக்கு ஆச்சாரியன் இந்த மாரநேரி நம்பியை பார்த்துட்டே பேசிட்டு இருக்காரு, ஏன்னா அவர் ரொம்ப பக்தர். இந்த மாரநேரி நம்பி ரொம்ப விஷயம் எல்லாம் தெரிஞ்சவர், ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் செய்து கொண்டு வந்தார். அவர் குடும்பத்தினவரை ஒதுக்கி வச்சுட்டா, நீ ரொம்ப இந்த பக்தி பக்தி பெருமாள் பெருமாள் கைங்கரியம் கைங்கரியான்னு போயிட்டு இருக்க, நீ நம்ம குடும்பத்தையே சேர்ந்தவன் இல்லைன்னு ஒதுக்கி வச்சுட்டா. இந்த மாரநேரி நம்பி ஆச்சாரியனான ஆளவந்தாருக்கு கைங்கரியம் செய்து கொண்டே வந்தார். ஒரு காலகட்டத்தில் ஆளவந்தார் பரமபதித்து விட்டார். அவரோட சகபாட்டி, சகபாட்டின கலி கிளாஸ்மேட்னு இருக்கும், அதுதான் பெரிய நம்பி. பெரிய நம்பியை கூட்டு சொன்னார், அப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல என் ஆத்மா என் சரீரத்தை விட்டு பிரிஞ்சிரும் போல இருக்கு. என் ஆத்மா பிரிஞ்ச உடனே என் குடும்பத்தினர்லாம் வருவா, எங்கள் சொந்தம், நாங்க உரிமை கொண்டாடணும், அந்தியஷ்டி நாங்க தான் பண்ணணும், ஈமச்சடங்கு நாங்க தான் பண்ணணும்னு வருவா. இங்க ஆச்சாரியன் ஆளவந்தார் கீழே படிச்சு கேட்டு விஷயம் கேட்டு வளர்ந்த சரீரம், அந்த அசடுகள் கையில போக கூடாது. பெரிய நம்பிகளே எப்படியாவது நீங்க எனக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணுங்க. பெரிய நம்பியும் சரின்னுட்டார். இந்த மாரநேரி நம்பி பரமபதித்தார். உடனே மாரநேரி நம்பியுடைய அந்திம சம்ஸ்காரங்களை எல்லாம் பெரிய நம்பி செய்தார். பரமபதித்தவர் பிராமணர் அல்லர், செய்து வைத்தவர் பெரிய நம்பி பிராமணர். இவர் அவருக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணி முடிச்சுட்டார். இந்த சர்ச்சை ஸ்ரீரங்கத்தை ஓடிட்டு, யாருன்னே தெரியாதவருக்கு ஒரு பிராமணரா இருக்கக்கூடிய பெரிய நம்பி அந்திம சம்ஸ்காரம் பண்ணி வச்சுட்டார். ராமானுஜர் ஆச்சாரியனே அதெல்லாம் இருக்கட்டும், இந்த மாதிரி சாஸ்திரத்துக்கு விருத்தமா நீங்க பிராமணர் அல்லாதவரான மாரநேரி நம்பிக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணலாமா அப்படின்னு இவா உங்களை கேட்க சொன்னார் அப்படின்ட்டு. உடனே பெரிய நம்பிகள் என்ன சொன்னார், அப்பா ராமானுஷா, நான் சொல்லுகின்றீர்கள், மரித்தவன் பரமபதித்தவன் மாரநேரி நம்பி, அந்திம சம்ஸ்காரம் செய்து வைத்தவன் நான். பரமபதித்த மாரநேரி நம்பி பெரிய உடையாராக இருந்த ஜடாயுவை காட்டிலும் தாழ்ந்தவரோ, நான் தான் ராமனான பெருமாளை காட்டிலும் உயர்ந்தவனோ. ஏன்னா அன்னைக்கு ராமர் க்ஷத்ரியன், ஒரு கழுகா இருந்த ஜடாயுவுக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணிட்டாரே, அவருக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணும்போது நீங்க கேள்வி கேட்கல.
மரித்த மாரநேரி நம்பி என்ன ஜட்டாயுவை விட தாழ்ந்து விட்டாரா? செய்து வைத்த நான் தான் ராமனை காட்டிலும் உயர்ந்து விட்டேனா? விதுராழ்வானை காட்டிலும் அவர் தாழ்ந்தவரோ? தர்மபுத்திரனை காட்டிலும் நான் உயர்ந்தவரோ? ஏன்னா விதுராழ்வான் பரமவதித்த பிறகு தர்மபுத்திரன் யுதிஷ்டிரர் தான் பண்ணி வைக்கிறார். ஜட்டாயுவுக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணி வச்சார் ராமர். விதுரனுக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணி வச்சார் தர்மபுத்திரர். மரித்த பரமபதித்த மாரநேரி நம்பி ஜட்டாயுவான பெரிய உடையாரை காட்டிலும் தாழ்ந்தவரோ? நான் ராமனான பெருமாளை காட்டிலும் உயர்ந்தவனோ? அவர் விதுராழ்வானை காட்டிலும் தாழ்ந்தவரோ? நான் தான் தர்மபுத்திரனை காட்டிலும் உயர்ந்தவனோ? பயிலும் சுடரொளி மூர்த்தியும் நெடுமாற்கடிமையும் கடலோசையோ? ஆழ்வார் சொன்னதை சிறிதேனும் செயல்படுத்த வேண்டாவோ ஜியா? ஆழ்வார் சொல்லியிருக்கிறே, பகவானுடைய அடியவர் யாராக இருந்தாலும் அவளை நம்ம மதிக்கணும்னு. ஆழ்வார் சொன்ன வார்த்தையை நான் கொஞ்சமாவது இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டாமாப்பா? ஆழ்வார் வார்த்தை வெறும் கடல் ஓசைதானோ? கடல் ஓசைனா அது எதுக்கும் பயன்படாது. ஆழ்வார் வார்த்தை அதுதானோ? அதனால இந்த இடத்துல சொன்னாளாம் பெண் பிள்ளை, கடல் ஓசை என்றேனோ பெரிய நம்பியை போலே. அடுத்தது, யான் சிறியன் என்றேனோ திருமலை நம்பியை போலே. ராமானுஜர் ஒரு தடவை திருப்பதிக்கு செல்ல வேண்டும் என்று சென்றார். திருப்பதியில பெருமாள் இல்லை. சுவாமி, நீங்க சட்டுன்னு எங்கேயாவது வேற பார்ட்டியில எங்கேயாவது சேர்ந்து போயிடலாம், திருப்பதியில பெருமாள் இல்லைங்கிற. திருப்பதியில பெருமாள் இல்ல, திருப்பதி மலையே பெருமாள். ஞாபகம், மலையில பெருமாள் இல்ல, மலையே பெருமாள். பெருமாளுடைய கருணை என்பதுதான் கல்லாகி கற்கண்டாகி மலையாகி திருப்பதி மலையாகி. இன்னைக்கு எங்க ஆச்சாரியெல்லாம் சொல்லுவார், அவ பிராச்சாரியாள்லாம் அந்த காலத்து திருப்பதிக்கு, நான் சொல்றது ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னாடி திருப்பதிக்கு போகணும்னா போயிட்டு வரத்துக்கு ஒரு 3-4 நாள் ஆகும். தீர்த்தம் சாப்பாடு ரெண்டும் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா தீர்த்தம் குடிச்சால்தான் நம்ம யூரின் கழிக்கணும், சாப்பாடு சாப்பிட்டாதான் நம்ம ஸ்டூல்ஸ் போகணும். அந்த டாய்லெட் அந்த மலைக்கு மேல போக கூடாது, ஏன்னா அது சாட்சாத் பகவானுங்கிறதுக்காக 4 நாள் ஒண்ணு சாப்பிட்டாதானே இந்த ப்ராப்ளம் எல்லாம். அப்படி அனுஷ்டானத்தோட இருந்தா. ஏன்னா இப்ப எந்த நிலைமைக்கு வந்துருச்சுன்னா, லிக்கர் நாட் அலவுடுங்கிற அளவுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். ஏன்னா அந்த மலையில அதுவும் நடக்கிறதுங்கிறதுக்காக தானே போட்டு வச்சிருக்கா. எப்படி இருந்த மலை அது? சாட்சாத் பகவான். பிரபத்யே தம் கிரிம் பிராய ஸ்ரீனிவாசான் கம்பயா இக்ஷுசார ஸ்ரவந்தேவ என்மூர்த்தியா சர்க்கராயிதம் நிர்தேசிகன். அந்த மலையே பகவான் தான். அதனால அந்த மலையான பகவானுக்கு, மலை மேல பெருமாளுக்கு கைங்கரியம் செய்து கொண்டு வந்தார் பெரிய திருமலை நம்பிகள். ஸ்ரீசைல பூர்ணர் பேரு. ராமானுஜருக்கு சொந்த மாமா, மாத்துலர், மட்டர்னல் அங்கிள். ராமானுஜருக்கு இவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கத்துக்கணும்னு ஆசை. கிடு நடந்து போனார், மலை அடிவாரத்துக்கு போனார். அங்கேருந்து முழங்கால ஏறினார். அவர் திருவடி கூட மலையில படக்கூடாது. இன்னைக்கு அந்த இடத்துக்கு பேரு முழங்கால் முடிச்சூன்னு பேரு. அதனால முட்டிங்காலே ஏறினார். ரத்தம் பீறிட்டு கொண்டு வந்து, பரவாயில்ல என் பகவான் மீது என் திருவடி படக்கூடாதுன்னு ஏறினார். ஐயோ, நம்ம மருமான் வரானே, ராமானுஜர் வராரேன்னு ஆச்சாரியன் என்ன பண்ணார், நேர லட்டு வடை. இந்த வருஷம் முழுக்க லட்டுலயே ஓடிட்டு. இந்த வருஷம் ஆரம்பிச்சதே லட்டுலதான் ஆரம்பிச்சது. லட்டுல என்ன இருக்குன்னு லட்டு வடை எல்லாத்தையும் எடுத்து அவர் மலையிலேயே ஓடி வரார். 2 பேரும் ஒரு இடத்த சந்திச்சுண்டா. இவர் ஏறி போறார், அவர் இறங்கி வர சந்திச்சுண்டா. அப்போ பெரிய நம்பிகள் தன்னுடைய மாமாவை பார்த்துட்டு கேட்டார், அடியேனை போல ஒரு சிறியவன், நான் சாதாரணப்பட்டவன், ராமானுஜன் எனக்கு பேர், எனக்கு பிரசாதம் கொடுக்கறதுக்கு உயர்ந்த மனிதனாக இருக்கக்கூடிய நீங்க வரணுமா? யாராவது ஒரு சிறியவனை பார்த்து கொடுத்து அமைச்சிருக்கப்படாதா? எனக்கு இந்த லட்டியும் வடையும் கொடுக்கறதுக்கு நீங்களேவா இறங்கி வரணும்னு கேட்டார். அப்ப ஆச்சாரியன் சொன்னாரா, நான் சுத்தி முத்தி பார்த்தேன்ப்பா, என்னை விட சிறியவன் இந்த உலகத்துல இல்லைங்கிறதுக்காக யாமே உமக்கு கொண்டு வந்தோம். அதனால சொன்னார், யான் சிறியன் என்றேனோ திருமலை நம்பியை போலே, சூளுறவு கொண்டேனோ திருக்கோட்டியூராரை போலே. ராமானுஜருக்கு இருந்த இன்னொரு ஆச்சாரியனுக்கு திருக்கோஷ்டியூர் நம்பின்னு. இன்னைக்கும் புதுக்கோட்டை கிட்ட போனேன்னா கோஷ்டிபுரம் திருக்கோஷ்டியூர்னு உண்டு. பெருமாளுக்கு சௌமிய நாராயணன்னு பேர். அந்த ஊருக்கு நித்தியபடி ஸ்ரீரங்கத்திலேருந்து நடந்து போவார். ராமானுஜர் நித்தியபடி நடந்து போவார், தெருமுனைக்கு போவார், அங்கேருந்து விழுந்து சேவிப்பார், தலை விழுந்த இடத்துல திரும்பி விழுந்து சேவிப்பார். போயிட்டு ஆச்சாரியனுடைய வாசல்ல போய் நிற்பார். திருக்கோஷ்டியூர் நம்பிகளே, அடியேன் ராமானுஜன் வந்துள்ளேன், எனக்கு உங்ககிட்ட அர்த்த விசேஷங்கள் கத்துக்கணும், கத்து கொடுக்குறீங்களா? இல்ல, இன்னைக்கு ஆத்துல வேலை இருக்கு, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாயேன். திரும்பி ஒரு 150 கிலோமீட்டர் நடந்து போனோம்.
திரும்பி அடுத்த நாள் வருவார், விழுந்து சேவிப்பார். அடியேன் வந்திருக்கேன், இன்னைக்கும் முடியாது போல இருக்கு, நாளைக்கு வா. நம் மாத்து குழந்தை போனா போது, இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் விட்டுரும். இவர் 17 தடவை நடந்தார். 18வது தடவை அர்த்தம் கை கூடும்னு ராமானுஜரத்தை கூட்டுட்டு உபதேசம் பண்ணிட்டு சொன்னார். பாரு, சத்தியான விஷயம் சொல்றேன், சூளுறவு சத்தியம் ஆயிட்டாரா, யாருக்கும் தரப்படாது. ராமானுஜரை கற்றுக்கொண்டு அந்த விமானத்தின் மீது ஏறி பிரணவத்தை சொல்லவில்லை. இங்கேன்னு ஒருத்தர் சொன்னார், சார் இங்க தான் சார் ஓம் நமோ நாராயணன் கூவினாரு, உத்தரம் கூவல். அவர் அது என்ன மந்திரத்தை கூவியவர் என்ன பண்ண போறார், அங்க மேல ஏறி சொன்னார், எல்லாருக்கும் மோட்சம் போறதுக்கு தகுதி உண்டு, யார் யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ ஆசையுடையோர்களுக்கெல்லாம் ஆரியர்கள் கூறுவோம் என்று வாங்க ஒரு ஆச்சாரியன் கிட்ட சமாசேனம் பண்ணிட்டு பரண்யாசம் பண்ணிட்டு விஷயத்தை பெற்றுக்கோங்கன்னு சொன்னார். இவருடைய அங்கேருந்து ஒருத்தர் சொல்றார், அங்கேருந்து கூவினார், ஒன்றும் கூவவில்லை அவர். அதனால இந்த இதெல்லாம் தான் விருத்தமான விஷயங்கள்னு அர்த்தம். அதாவது சூடுறவு. அப்ப அந்த ஆச்சாரியன் ஓடி வந்தாரா, நான் தான் சொன்னேனே நீ சத்தியம் பண்ணி கூட யாருக்கும் சொல்லப்படாதுன்னு. ஆமா சொன்னேன், ஆனா இது சொல்லிட்டா என்ன ஆயிடும், இது பாருங்க, நீங்க எனக்கு சொல்லி கொடுத்தா நான் மோட்சத்துக்கு போவேன், நீ எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தா அவள்லாம் மோட்சத்துக்கு போவா, நான் ஒருவன் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, இவ்வளவு பேர் மோட்சத்துக்கு போறாளே அது போரும்னார். அப்போதுதான் சட்டுன்னு உரைச்சுதான் இந்த ஆச்சாரியனுக்கு, இவர் சாட்சாத் நாராயணனோ எம் பெருமானோ, நீ எம்பெருமானாரே அப்படின்னு கூட்டாராம். அப்படின்னா சமுதாயத்துல இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் நல்லது நினைச்ச முதல் புரட்சி தலைவர் அவர் தான். பேர்பட்ட ஒரு மகா ஞானி அவர். அதனால ராமனை நம்பாதவா கூட கடைசி காலத்துல ராமானுஜர் மேல ஒரு சலச்சித்திரம் பாடிட்டு போயிட்டார். அதனால இங்க சொல்லிட்டா, அதனால இங்க சொன்னார், சூடுறவு கொண்டேனோ திருக்கோட்டியூராரை போலே, சுற்றி கிடந்தேனோ திருமாலை ஆண்டானை போலே, சுற்றி கிடந்தேனோ திருமாலை ஆண்டானை போலே. நம்மாழ்வார் கொடுத்த திருவாய்மொழி பாசுரங்களுக்கு அர்த்த விசேஷத்தை ராமானுஜர் ஒரு ஆச்சாரியனான திருமாலை ஆண்டான் கிட்ட கத்துட்டார். திருமாலை ஆண்டான்னு ஒரு அர்த்தம் சொல்வார். சொல்லி முடிச்சோம்னே ராமானுஜர் சொல்வார், இந்த பாசுரத்துக்கு இப்படியும் அர்த்தம் வச்சுக்கலாமே. ஆச்சாரியனுக்கு ஒரு 4-5 தடவை அனுபவம் ஆச்சு. என்னத்தை சொன்னாலும் புதுசு புதுசா நீ அர்த்தம் சொல்லிட்டு வர அப்படின்னு தன்னுடைய ஃப்ரெண்டு திருக்கோஷ்டி நம்பிக்கிட்ட போய் கேட்டார். ராமானுஜர் நான் ஒரு அர்த்தம் சொன்னா இவன் ஒரு அர்த்தம் சொல்றான். இந்த இன்னொரு அர்த்தம்ங்கிறது நம்ம ஆச்சாரியன் ஆளவந்தாரும் சொல்லியிருக்கார். நீங்க இன்னைக்கு கிளாஸ் அட்டென்ட் பண்ணல, அதனால உங்களுக்கு தெரியல. இந்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் இவரும் சொன்னான்னு சொன்னவங்கதான் தெரிஞ்சுதான் இவரும் சாட்சாத் ஆச்சாரியனுடைய அபராவதாரம். அதனால இந்த இடத்துல சொன்னார், சுற்றி கிடந்தேனோ திருமாலை ஆண்டானை போலே, அவன் உரைக்க பெற்றேனோ திருக்கட்சியாரை போலே. இங்க பூவிருந்தவல்லி என்கின்ற ஊர், பூந்தமல்லின்னு பேர். அந்த பூந்தமல்லியான பூவிருந்தவல்லியிலிருந்து நித்தியபடி காஞ்சிபுரத்துக்கு தேவப்பெருமாள் வரதராஜனுக்கு ஆலவட்ட கைங்கரியம் செய்வதற்காக ஒருவர் செல்வார். அவருக்கு காஞ்சிபூர்ணர் திருக்கட்சி நம்பிகள்னு பேர். அப்படியே கட்சிக்கு வாய்த்தான் மண்டபத்தை பெருமாள் எழுந்தருள பண்ணுவா. இவர் சாமர கைங்கரியம் தானே, திருவாரவட்ட கைங்கரியம் வீசிருப்பார். அப்ப இவருக்கும் பெருமாளுக்கும் ஒரு சம்பாதம் நடக்கும். பெருமாள் இவரோட பேசுவார். ஒரு முறை ராமானுஜருக்கு பல சந்தேகங்கள் வந்தது. இவர்கிட்ட சொன்னார், நீங்க ஒன்று கேட்டு சொல்றேடா பெருமாள் கிட்ட, சாதாரண கஸ்டமர் கேர் கிட்ட சொல்ற மாதிரி பெருமாள் கிட்ட கேட்டு சொல்றேடான். அப்பதான் பகவான் உடனே சொன்னாராம், அகமேவ பரம் தத்துவம் தர்ஷனம் பேதமேவச்ச உபாயேஷு பிரபத்தி ஸ்யாத் அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் பூர்ண தேகாவசானே முக்தி ஸ்யாத் பூர்ணாச்சாரிய சமாஸ்ரயா என்று 6 வார்த்தைகளை தேவப்பெருமாள் காஞ்சி பூர்ணரான திருக்கட்சி நம்பிகளுக்கு சொன்னாரே, அந்த பாக்கியம் நான் பெற்றேனோ என்று பெண் பிள்ளை கேட்டு சொன்னாலாம். இந்த இடத்துல அவன் உரைக்க பெற்றேனோ திருக்கட்சியாரை போலே, ஞாபகம் இருக்கா? ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்ன அவன்னு சொன்னா பகவான், அவன் உரைக்க பெற்றேனோ திருக்கட்சியாரை போலே, திருக்கட்சி நம்பிகளை போல எனக்கு விஷயம் தெரியுமா. அடுத்தது சொன்னார், அத்வைதம் வென்றேனோ எம்பெருமானாரை போலே. யஜ்ஞமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார். இந்த சித்தாந்த வேதங்கள்னு வரும்போது இதுல உயர்ந்த சித்தாந்தம் தாழ்ந்த சித்தாந்தம்னு ஒண்ணு இல்லை. இந்த ஆச்சாரியன் இந்த கொள்கை எனக்கு பிடிக்கலன்னு சொல்வார், அவ்வளவுதான். இப்ப சங்கரருக்கோ ராமானுஜருக்கோ ஒரு நாள சண்டை கிடையாது. ஒருவேளை சமகாலத்துல இருந்தா 2 பேரும் கை குலுக்கின்னு ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. See, differences in philosophy doesn't mean differences between the philosopher. ஞாபகம் வச்சுக்கோ, பிலோசாபிக்கலா நம்ம சாங்கியத்தை எதிர்ப்போம், அத்வைதம் விசிஷ்டாத்வைதத்தை எதிர்ப்போம், விசிஷ்டாத்வைதம் துவைதத்தை எதிர்க்குமே ஒழிய நமக்குள்ள ஒரே மரத்துல இருக்கக்கூடிய கிளைகள் தான். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்.
அப்படி ஞாபகம் வச்சுட்டாதான் இந்து மதம் சனாதன தர்மத்தின் ஒற்றுமையில். சைவம்ங்கிறது ஒரு கிளை, வைஷ்ணவம்ங்கிறது ஒரு கிளை, சாக்தம்ங்கிறது ஒரு கிளை, அத்வைத்தம்ங்கிறது ஒரு கிளை, விசிஷ்டாத்வைத்தம்ங்கிறது ஒரு கிளை. ஆனா அத்தனை கிளையும் இருக்குது ஒரே மரத்துல தான். ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம யாரும் பிரிதலே கிடையாது. இது அந்தந்த சமயத்துக்கு இந்தந்த விஷயங்களை எதிர்க்கிறோம் என்கின்ற விஷயம் வரும். அது சப்தவிதானுபபத்தின்னு சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யத்துல எடுத்திருக்காரு. அத்வைதத்துக்கு அந்த அவித்யா எதற்கு ஆசிரியம், ஜீவாத்மாக்கா பிரம்மத்துக்கா அப்படின்னு ஆசிரிய தோஷம், ஆசிரியானுபபத்தின்னு வரும். இந்த மாதிரி விஷயங்கள். யஜ்ஞமூர்த்தியை வென்றாரே அந்த இடத்துல சொல்றார் அந்த ராமானுஜர், அந்த இடத்துல வருது அத்வைதம் வென்றேனோ எம்பெருமானாரை போலே. எம்பெருமானார் ராமானுஜருக்கும் யஜ்ஞமூர்த்திக்கும் ஒரு சம்பாதம் ஏற்பட்டு 17-18 நாட்கள் ஓடி கடைசியாக ராமானுஜர் அந்த யஜ்ஞமூர்த்தி சொன்ன விஷயங்களை வென்றார். அவரை போல ஞானம் பெற்றவனானான் என்று கேட்டார். அடுத்தது உயிராய் பெற்றேனோ ஊமையை போலே. உயிராய் பெற்றேனோ ஊமையை போலே. ஒரு முறை ஊமை, பேச தெரியாது, காது கேட்காது, கண் ஓரளவுக்கு பார்க்கும், பேச தெரியாது, காது கேட்காது. ஆனா அவருக்கு எங்கேயோ தப்பி தவறி எப்படியோ புரிஞ்சு கொடுத்தோம் ஆச்சாரியனுடைய சம்பந்தம் இருந்தால் மோட்சம் கிடைக்கும். எல்லாரும் ராமானுஜர் பின்னாடி போறான்னு தெரியும். ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார், ஒரு நாள் வந்து சொன்னார், செய்யலை காமிச்சார், காது கேட்காது, வாய் பேசாது, எனக்கு மோட்சம் வேணும். மோட்சம் வேணும்னா ஆச்சாரியன் சமாஷனம் பண்ணி வைப்பார், பரண்யாசம் பண்ணி வைப்பார். உடனே அவர் சொல்றதை நம்ம திரும்பி சொல்லணும்னா காதுல கேட்கணும், காதுல விழுந்ததை வாயால சொல்லணும், காதும் கேட்காது வாயும் சொல்லாது. உடனே ராமானுஜர் வான்னார், புரிஞ்சு கொடுத்து அந்த ஊமை. நல்ல ரூம்குள்ள போனார், கதவை சாத்தினார். என்ன உள்ள நடக்கிறதுனே தெரியல. வெளியில ஆழ்வான் ஆண்டான் எல்லாம் காத்துட்டு என்ன நடக்கிறது, ராமானுஜர் ஊமை கூட்டு உள்ள போயிட்டாரேன்னார். சரி ஷாவி துவாரம் வழியா பாருங்க. ஷாவி துவாரம் வழியா பார்த்தவர் கண்ணிலேருந்து தாரதாரையா தண்ணி. என்ன ஆச்சுன்னு, ஐயோ அங்க ராமானுஜர் தன் 2 திருவடியையும் தூக்கி அந்த ஊமத்தலை மேல வச்சிருக்காரே. ஏன்னா அவனுக்கு ஒண்ணு பேச தெரியாது, ஆச்சாரிய சம்பந்தம் வேணும், திருவடியை தூக்கி வச்சிருக்கார். அப்ப ஆழ்வானும் புறத்தாழ்வானும் திரு முதலையாண்டானும் அழுதாளாம், ஐயோ ஊமையாயிருந்து அவன் பெற்று போனான், பேச தெரிஞ்ச எனக்கு அந்த ஆச்சாரியனுடைய திருவடி தலைக்கு மேல கிடைக்காம போயிடுதே, ஊமையாக இருந்தவன் பெற்று போனான். அதனாலதான் இந்த இடத்துல சொன்னார் உயிராய் பெற்றேனோ ஊமையை போலே. அடுத்தது